நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 771ஆம் பக்கம் இருக்கிறது. வாசிப்போமா சேர்ந்து? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கவனியுங்கள். ஆமாம், ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் எதை சார்ந்தது? இன்னைக்கு செய்தியின் தலைப்பு அதுதான். அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் என்பது என்ன கவனியுங்கள். ஆசீர்வாதம் என்பது ஒரு பொருள் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது வீடு, கார், நிலம் அல்ல. இங்கே எழுதியிருக்கு பாருங்க, ரெண்டா பிரித்து எழுதியிருக்கு பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் அல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதம் எதை தருமா? அப்படின்னா ஐஸ்வர்யம் வேற, ஆசீர்வாதம் வேற. அப்படிதானா? ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கு என்ன வரும்? ஐஸ்வர்யம் வரும். அப்படிதான் சொல்லுது பைபிள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதம் அப்படின்னோடனே நம்முடைய நோக்கம் எல்லாம் பணம், பொருள், நகை, வீடு, நிலம், ஆமேன், அல்லது வாகனங்கள், அப்படி போயிட்டு இருக்குது. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கு என்ன வரும்? ஐஸ்வர்யம் வரும். திரும்ப சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் எதை தருமா? அப்படி என்றால் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அல்ல. அப்படின்னா ஆசீர்வாதம் என்பது என்ன? நீங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை போக விடேன் அப்படின்னு ஜெபிக்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா, குறைவில்லாத நேரம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 2 பரிவாரம் ஆசீர்வாதம் நதிக்கு அந்த புறத்தில் இருக்கு. 4 மனைவிகள் நதிக்கு அந்த பக்கத்தில் இருக்காங்க. 12க்கும் அதிகமான பிள்ளைகள் நதிக்கு அந்த பக்கத்தில் விட்டுட்டு தான் இருக்கிறான். ஏராளமான ஆடு மாடுகள், ஏராளமான வேலைக்காரர்கள். அல்லேலூயா. சரீரத்தில் எந்த ஆரோக்கிய பிரச்சனையும் இல்லை. கவனிங்கள். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்? என்னை நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை. அவனுக்கு விளங்கி இருக்கு, ஆசீர்வாதம் என்பது தேவன் தந்திருக்கிற பொருள், பணம், நகை, பிள்ளைகள் அல்ல. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆசீர்வாதம்னா என்ன? புரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் என்பது தேவன் நம்மீது பேசுகின்ற நன்மையான வார்த்தையே. திரும்ப சொல்றேன், ஆசீர்வாதம்னா என்ன? தேவன் நம்மீது பேசுகின்ற நன்மையே ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். வாலிபர்கள் எழுதிக்கணும், நோட் இல்லாமல் வரவே கூடாது எந்த ஜெபத்துக்கும். ரைட்டா? ஆமாம், இல்லைன்னா ஒரு பேப்பர், நோட்டீஸு ஏதாவது வாங்கி எழுதிடணும். இப்படி வார்த்தைலாம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ரைட்டா? ஓகே. திரும்ப சொல்லுங்க, ஆசீர்வாதம்னா என்ன? தேவன் நம்ம மேலே பேசுகிற நன்மையான வார்த்தை தான். அவர் பேசுகிற நன்மை தான் ஆசீர்வாதம். குட்னஸ் தட் காட் ஸ்போக் வித் அஸ். தேவன் நம்ம மீது. இப்போ பாருங்களேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம்ல, உடனே அவர் பணம் கொடுக்குறாரா? அது கிஃப்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரு? நல்லா இரு. நம்ம ஆசீர்வாதம் அப்போ எதை தான் கேட்டிருக்கிறோம்? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், உங்கள் ஆசீர்வாதம் தந்தால் போதும். ஒருத்தர் சொல்கிறார், ஐயோ நான் ஒன்றும் கொண்டு வரலையே. வேண்டாங்க, உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால். எதை சொல்கிறோம்? அவங்க வாயை திறந்து மனதார சொல்கிற நன்மையான வார்த்தை. ஆதியாகமம் 1:28 வசனம் பாருங்க. தேவன் அவர்களை என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அப்படி பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 1:20, தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி. இதெல்லாம் காட்ஸ் டிசையர், ஆண்டவருடைய விருப்பம். அது விருப்பத்தை சொல்றாரு. நீங்க எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்? பலுகி பெருகி, பூமியை நீங்க நிரப்பணும். அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், ஆகாயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், பூமியிலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று என்று சொல்லி, அதுதான் மேட்டர் அங்க, என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆசீர்வாதம்னா என்ன? என்று சொல்லி, அந்த வார்த்தை, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் பலுகணும், நீங்கள் பெருகணும், நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தணும், சமுத்திரமும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உன் பாதத்துக்கு கீழே இருக்கணும், நீ இந்த பூமியை ஆளுகிறவனா இருக்கணும், அதைத்தான் நான் விரும்புகிறேன்னு சொன்ன வார்த்தை தான் என்னது?
ஆசீர்வாதம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போது ஒரு தெளிவான பதில் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்களேன். இன்னும் நிறைய பேர் இன்னும் தெளிவுக்கு வரல. ஆசீர்வாதம்னா பணம் இல்லை, ஆசீர்வாதங்கிறது வீடு இல்லை, ஆசீர்வாதங்கிறது கார் இல்லை, நகை இல்லை, வீட்டில் இருக்கிற எதுவும் இல்லை. ஆசீர்வாதங்கிறது என்ன? தேவன் என்னை பார்த்து சொன்ன நல்ல வார்த்தை, அவ்வளோதான். இன்னொரு தடவை சொல்லுங்கள், எது ஆசீர்வாதம்? தேவன் என்னை பார்த்து சொன்ன நன்மையான வார்த்தை. இப்போ நான் உங்கள்கிட்ட அதை தான் கேட்டேன், எத்தனை பேர் மேலே ஆசீர்வாதம் இருக்குது? எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் யாரையும் ஆசீர்வதிக்காமல் விடவில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், எபேசியர் 1:3. எபேசியர் 1:3 திருப்பி பாருங்க பார்க்கலாம். நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எபேசியர் 1:3 திருப்பிட்டீங்களா? ஒருத்தர் வாசிக்கலாமா? 263 பக்கம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை 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 முடிங்க எல்லாரும் சேர்ந்து, நம்மை. அது என்ன டென்ஸ், என்ன காலத்தில் எழுதியிருக்கு? இலக்கணத்துக்கு வாங்க. இலக்கணத்தில் படிச்சிருக்கல, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இல்லையா? பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். என்ன டென்ஸில் எழுதியிருக்கு? ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார், ஆசீர்வதிக்க போகிறார். 3 டென்ஸும் சொல்லிட்டேன். இது என்ன டென்ஸு? ஏற்கனவே முடிஞ்சிட்டு, கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸில் எழுதி இருக்கிறது. அவர் நம்மை எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஏற்கனவே, சொல்லவே மாட்டீங்களே, கையை வைத்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட போகிறவன் இல்லை, ஏற்கனவே. ஏன்னா அவர் என்னை பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஆமென். அதனால நான் என்ன ஆயிட்டேன்? ஹல்லேலூயா. சரி, இப்போ நாம் இதை சுதந்தரிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியது பாக்கி இருக்கு. நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த காட் பிளஸ் யூ அப்படிங்கிற வார்த்தையே அது வந்து ஒரு ஒரிஜினலான வேதாகம வார்த்தை கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஏற்கனவே எப்படி இருக்கிறேன்? ஆமாம். யாராவது உங்கள்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லலாம்? நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றாய் கவனியுங்கள். ஆசீர்வாதம் எதை சார்ந்தது? நம்ம கேள்விக்கு போவோம். ஒரு 5 குறிப்புகள் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதம் எதை சார்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பதில், எதை சார்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய விதிகளை மீறி நாம் ஒன்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய பிரமாணம், விதிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வழியா போனாதான் தேவனிடத்திலிருந்து ஒன்றை எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அது இல்லாம நாம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அதை அடைய முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் எதை சார்ந்தது இல்லை. நம்பர் 1, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கின்ற இடத்தை சார்ந்தது இல்லை. ஆதியாகமம் 13:10. அங்கே நீங்க பைபிளை திருப்ப வேண்டாம், நான் வேகமா சொல்றேன், எனக்கு நேரம் இல்லை, முடிஞ்சிட்டு ஏற்கனவே 9:15 நான் பிரசங்கத்தை முடிச்சிருக்கணும். இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். ரைட், கவனிங்க. ஆமா, முதல்ல சொல்றேன், தேவனுடைய ஆசீர்வாதம் நாம் இருக்கும் இடத்தை சார்ந்தது. நல்ல இடத்துல இருந்திருந்தா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேங்க. எங்கள் அப்பா ஒரு 10 சென்ட் எனக்கு தந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். நான் இருக்கிற இடத்துல தண்ணி இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். நான் அப்போவே அகஸ்டினா மாதிரி பெங்களூருக்கோ பாம்பேக்கோ போயிருந்தா நல்லா இருந்திருப்பேன். இந்த ஊரில் கிடக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறேன், அல்லது நான் பட்டணத்துக்கு போனதுனால தான் இப்படி ஆயிட்டேன், இங்கே இருந்தால் நல்லா இருப்பேன். பைபிள் சொல்கிறது, நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே?
ஹல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வருது பாருங்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக போறாங்க. ஆபிரகாம் லோத்துட்டு சொல்றாரு, நீ வலது போனால் நான் இடது போகிறேன், நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன், தேர்வு செய்வது முதல்ல நீ செஞ்சிக்க. நல்லா கவனிக்கணும். இப்போ அவன் எங்க செலக்ட் பண்றான்? அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தால் ஏதேன் தோட்டம் போல பச்சை பசலேன்னு இருக்கிற சோதோம் கொமோராவை தேர்வு செய்கிறான். ஆபிரகாமுக்கு மிச்சம் கிடைச்சது என்னன்னா, பாழாய் கிடக்கிற, துறவுகள் இல்லாத, வறண்டு கிடக்கிற ஒரு வனாந்தர பூமி. இப்ப என்னன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கிறது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இடத்தை சார்ந்தது. நான் எங்கும் வெற்றி பெறுகிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் முதல்ல இன்னைக்கு இந்த ஃபெய்த்துக்குள்ளே வாங்க. அங்கே இருந்தால் நல்லா இருந்திருப்பேன், இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், அதை தந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். இல்லை, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் நான் இருக்கும் இடத்தை சார்ந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நிச்சயமா அது நடக்க போகுது. நம்பர் 2, 2 எதை சார்ந்தது அல்ல அப்படின்னா, நான் செய்யும் வேலையை சார்ந்தது அல்ல. புரிஞ்சுக்கோங்க வாலிப தம்பிமார். நான் ஒரு எளிமையான வேலை செய்கிறேங்க, நல்ல வேலை பார்க்குறவன், அதனால அவன் நல்லா ஆயிட்டான், எனக்கு பார்த்தீங்கன்னா சம்பளமே காணாது, நான் ஒரு எளிமையான வேலை செய்கிறேன், ஒரு கூலி வேலைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், 200 300 கிடைக்குமான்னு அலைஞ்சிட்டு இருக்கிறேன், இதை வச்சு கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியுமா? அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். பைபிளில் வேதம் அழகா சொல்லுது. வசன ஆதாரத்தை குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் திரும்ப தியானிச்சு பாருங்க. உங்க சோர்வுகளை கர்த்தர் மாற்றட்டும். உபாகமம் 28:8, நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். பைபிள் எப்படி சொல்லி இருக்கு? உபாகமம் 28:8 வாசிச்சிருங்க பார்க்கலாம். ஒருத்தர் 28:8 பின்பகுதிப்பா. கரெக்டாக நான் சொன்ன வசனம் மட்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தர். சத்தமா சத்தமா நான் சொன்னதை மட்டும் வாசிமா. சரி. அண்ணா 8ஆம் வசனம் நீங்கள் எங்கேயோ வாசிச்சிட்டீங்க. 8ஆம் வசனம் பின்பகுதி 28:8 சொன்னேன்ல. உன் தேவனாகிய கர்த்தர். முத வார்த்தை அண்ணன் வாசிங்கண்ணே, ஜோசு அண்ணன் வாசிங்கண்ணே. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும், கொஞ்சம் இழுத்து வாசிங்க, எல்லா வேலையிலும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலையை சார்ந்தது அல்ல. ஆடு மேய்ச்சாலும் ஆசீர்வாதம், ஆட்டோ ஓட்டினாலும் தேவன் அதை ஆசீர்வதிக்க முடியும். நான் நல்லா வேலைக்கு போயிருந்தா நல்லா இருந்திருப்பேங்க, அப்பவே படிச்சிருந்தா உருப்பிருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்க இருக்கிற இந்த இடத்துல 2, இந்த வேலையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால இனிமே வேலையை பழிக்கிற வேலையை விட்டுறணும். நான் சொல்ல புரியுதுங்களா? வேலையை குறை சொல்றத, அப்படி ஆயிருந்திருக்கலாம், இப்படி ஆயிருந்திருக்கலாம், அந்த பரீட்சை எழுதியிருந்திருக்கலாம், இந்த பரீட்சை எழுதியிருக்கலாம், அதெல்லாம் இனிமே பேசவே கூடாது. இந்த இடத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். நான் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருப்பேன், பட்டணத்துக்கு போயிருந்தால் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற பேச்சும் இல்லை. வேலை, ஆமேன், இடம் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு ஒரு பொருட்டே விளங்கினவங்க. ஆமேன். 3, நம்பர் 3 கவனிங்கள். உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு சார்பானதல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே இருப்பதை சார்ந்ததல்ல. அப்படி எழுதிக்கோங்க பார்க்கலாம். வாட் யூ ஹேவ், யுவர் பொசஷன். நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க பாருங்க. எங்க அப்பா சேர்த்து வச்சதுனால நான் ஐஸ்வர்யவானாக முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? இன்றைக்கி நிறைய பேருடைய மைண்ட் என்னென்னா, அவங்களுக்கு என்னங்க, அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போனார், அவங்களுக்கு என்ன, அவங்க பரம்பரையாகவே பண்ணையாராக இருக்காங்க, அவங்க அப்பா ஒரு ஏக்கர் இடம் வச்சுட்டு போனார், அதனால இந்த பிள்ளை செழிப்பாக இருக்குது. இல்லை பாருங்க. ஆமாம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போன மாதம் நம்ம யாக்கோபை தியானித்தோம். யாக்கோபு இப்படி சொல்லுகிறான், நான் கோலும் கையுமாக இந்த இடத்தை விட்டு போனேன். அப்பா கொடுத்த எதையும் அவன் தூக்கிட்டு போகலை. ஒரு ஒட்டகம் கொடுக்கல, ஒரு துண்டு அப்பம் கொடுக்கல, ஒரு துருத்தில ஒரு பாட்டில் தண்ணி கூட அம்மா கொடுத்து விடலை, தலைக்கு எண்ணெய் கூட கொடுத்து விடலை, ஒரு நேரம் சாப்பாடு பொட்டலம் கூட கொஞ்சம் அப்படியே ஒரு மஞ்சச்சோரை கட்டி கொடுத்துருந்தா கூட போற வழியில சாப்பிட்டுருப்பான். அதுக்கு கூட திண்டாடுறான். ஒரு தலையணைக்கு தலையில சுருட்டி வைக்க ஒரு பெட்ஷீட் கூட கொடுத்து விடல, படுத்து தூங்க கல்லை வச்சு தூங்குறான். நல்லா கவனிங்க. அப்பா கொடுத்தார் அதனால் ஆசீர்வாதம் என்று அல்ல. இன்றைக்கு அப்படி ஒரு சிந்தை இருக்குமானால் எடுத்து போடுங்கள். என்ன செய்யறது? எப்படி ஒரு ஏழ்மை
குடும்பத்தில் பிறந்துட்டோம். என்ன செய்கிறது? இப்படி ஒரு அப்பாவுக்கு நாம் பிறந்துட்டோம். ஊதாரித்தனமாக வித்து செலவு பண்ணுற ஒரு தகப்பனுக்கு பிறந்துட்டோம். இல்லை, உங்கள் தகப்பனை கொண்டல்ல உங்கள் ஆசீர்வாதம், நீங்கள் இப்போ வச்சிருக்கிறதை கொண்டல்ல உங்கள் ஆசீர்வாதம். ஏற்கனவே கொஞ்சம் நகை இருந்ததா, அதனால கர்த்தர் என்னை இப்படி உயர்த்திட்டார். இல்லை, ஒன்றும் இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன் நம் மீது சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் நம் மீது பலிக்க போகிறது. விளங்குனவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது குறிப்பு என்ன சொன்னேன்? ஏற்கனவே இருக்கிற, சேர்த்து வைத்திருக்கிற, அப்பா தந்த பரம்பரையா வர்ற ஒன்று நம்ம ஆசீர்வாதத்திற்கு ஆதாரம் இல்லை. நம்பர் 3. நான்காவது ஆமா, சூழ்நிலைகள் நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆதாரம் அல்ல. தேவன் தர்ற ஆசீர்வாதம் சூழ்நிலையை சார்ந்ததல்ல. இட்ஸ் நாட் டிபெண்டிங் ஆன் சீசன். புரியுதுங்களா? சூழ்நிலை புரியுதுங்களா? பொருளாதார சூழ்நிலை இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குதுங்க. எல்லா தொழிலுமே டல்லாக தான் இருக்குது. நம்ம பேசுகிற யதார்த்தம் இல்லையா? திட்டங்கள் மாறிட்டு, தலைவர்கள் மாறிட்டாங்க, உலகம் முழுசுமே பொருளாதாரம் அப்படி தான் இருக்குது. சரியாக மழை இல்லை, சரியான விளைச்சல் இல்லை. கவனிங்க, இது நம்ம எதை சொல்கிறோம்? சீசனை சொல்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறோமே, ஈசாக்கு. ஆமாம், ஆதியாகமம் 26:12 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். அப்போ அந்த தேசத்தில் என்ன இருக்குது? பஞ்சம் இருக்கிறது. பஞ்சத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்தார். நல்ல கவனிங்க, 1000 பேருக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவனுக்கு அது ஒரு பொருட்டு அல்ல. சீசன்னா புரியுதுங்களா? தட்பவெப்ப நிலை, மழை பெஞ்சுது பெய்யலை, நாம் ஆசீர்வாதமாக தான் இருப்போம். மோடி வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் நாம் ஆசீர்வாதமாக தான் இருப்போம். சீனா உலக பொருளாதாரத்தில் அழிஞ்சு போயிட்டாலும் தேவ பிள்ளைகளுக்குரியதை கர்த்தர் தருவார். நம்ம ஆசீர்வாதம் சட்டத்தையும் திட்டத்தையும் சூழ்நிலையும் சார்ந்தது அல்ல. அல்லேலூயா. 5வது, கடைசியாக சொல்லிடுறேன், நிறைய சொல்ல முடியும். 5வது, ஆமேன், அது என்னை சூழ இருக்கிற மனிதர்களை சார்ந்ததல்ல. இட்ஸ் நாட் டிபெண்டிங் ஆன் பீப்புள் அரவுண்ட் மீ. பார்ட்னர்ஸை சார்ந்ததில்லை. என் பங்காளி சரியில்லைங்க, எனக்கு வாச்சது சரியில்லைங்க, அப்படி கிடையாது. ஆமேன். ஏற்கனவே நீங்கள் அடைந்த நஷ்டத்தை அது சார்ந்ததல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே வளர்ந்துருப்பேன், இப்போ ஏதோ அதில் நஷ்டமாயிட்டு அதனால் இப்படி இருக்கிறேன். எனக்கு வாய்ச்ச மனைவி சரியில்லை, அல்லது தகப்பன் சரியில்லை, அல்லது பிள்ளைகள் சரியில்லை, எனக்கு கூட வேலை பார்க்குறவன் சரியில்லை அப்படின்னு நீங்கள் மனிதர்களையும் குற்றம் சாட்ட வேண்டாம். தேவனுடைய ஆசீர்வாதம் மனிதர்களை சார்ந்ததும் அல்ல. ஆதியாகமம் 26:29 அங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். பெலிஸ்தர்கள் ஆமேன் அவனை பகைத்தார்கள். 3 பேர் சொல்லியிருக்கிறேன். பஞ்சம் இருந்தது, பகை இருந்தது, பயம் இருந்தது. சுற்றி இருக்கிறவன் எல்லாம் பொறாமப்படுறவன், துரத்தி அடிக்கிறவன், அவனுக்கு நடுவையும் கர்த்தர் ஈசாக்கை. ஸோ தேவனுடைய ஆசீர்வாதம் சுற்றி இருக்கிற மனிதர்களை பொறுத்தது அல்ல. நான் சம்பாதிச்சு வைக்கிறேங்க, என் புள்ள தருதலையாக செலவழிக்குது, அதை சார்ந்தது அல்ல. எத்தனை பேருக்கு விளங்கிட்டு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5 காரியத்தையும் திரும்ப ஒரு தடவை நாம் ஞாபகப்படுத்துவோமா? 1, தேவன் தர்ற ஆசீர்வாதம் நான் இருக்கும் இடத்தை சார்ந்தது, எந்த இடத்திலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். 2, நான் செய்கிற வேலையை சார்ந்தது, எந்த வேலையும் ஆசீர்வாதமாக்கி தர அவரால் முடியும். 3, நான் ஏற்கனவே வைத்திருக்கிற பொருட்களை சார்ந்தது, ஒன்றும் இல்லை என்றாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். 4, நான் இருக்கிற தேசத்தின் சூழ்நிலையை பொறுத்தது அல்ல, பஞ்சத்திலும் தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக்க. அறிக்கை செய்யுங்களேன். ஆமென். 5, என்னை சூழ இருக்கிற நபர்களை சார்ந்து ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் நஷ்டப்படுத்துறவங்களா, கஷ்டப்படுத்துறவங்களா, பொறாமப்படுறவங்களா இருந்தாலும் அவர்களுக்கு நடுவே என்னை கோபுரம் போல எழும்பி நிற்க செய்ய என் தேவனாலே. ஹல்லேலூயா. அப்போ என் ஆசீர்வாதம் எதை சார்ந்ததுன்னா, ஒன்று மட்டும்தான் கர்த்தர் எனக்கு பிளிங்க் பண்ணி காமிக்கிறார். அது உன்னுடைய, இதை இப்படி கூட சொல்லிடுறேன், அது உங்கள் குணத்தை சார்ந்தது கூட கிடையாது. யாக்கோபுடைய குணம் நல்ல குணம்ன்றீங்களா? சரி, இப்போ அதெல்லாம் எழுத வேண்டாம், அங்கே போக வேண்டாம். நம்ம இப்போ காரியத்துக்கு வந்துடுவோம். எதை காமிக்கிறார்னா, அது உங்கள் விசுவாசத்தை சார்ந்தது. அந்த ஒன்று தான், முடிச்சிருவோம். எதை சார்ந்தது? பிரசங்கமே முடிஞ்சது. எதை சார்ந்தது சொல்லிருங்க பார்க்கலாம்.
எதை சார்ந்தது? இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் யுவர் ஃபெய்த். ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாரையும் பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். நீ வா, அப்பாவெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னா அப்பாவுடைய சொத்தை விட்டுட்டு வா, தேசத்தை விட்டுட்டு வா அப்படின்னா அப்பா வாங்கி போட்ட நிலத்தெல்லாம் விட்டுட்டு வா. ஆண்டவரே இது ஆசீர்வாதம் இல்லை. நான் தரும் ஆசீர்வாதம் உன் தகப்பனை சார்ந்தது அல்ல. நான் தரும் ஆசீர்வாதம் உன் தகப்பன் தரப்போகிற சொத்துக்களை சார்ந்தது. அவன் தந்து நீ நிரம்ப வேண்டாம், நான் உன்னை வித்தியாசமாய் ஆசீர்வதிப்பேன் வா அப்படின்னு தான் கூட்டு போறார். பைபிள் அழகா சொல்லுது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபெய்த். ஏற்கனவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். கர்த்தர் நம்ம மேலே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கூட்டத்திலும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும் போதும், ஒவ்வொரு முறை வேதம் தியானிக்கும் போதும் நன்மையான பேச்சுக்களை, நன்மையான சொற்களை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னா ஒரே ஒரு வழி, பை ஃபெய்த். விசுவாசிங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் எப்படி விசுவாசிக்கிறான் பாருங்களேன். அவன் விசுவாசத்துக்கான அடையாளத்தில் 2 காட்டுறேன். ஒன்று, இது எல்லாவற்றையும் விட்டுட்டு வானோடனே வந்தான் பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். கேள்வியே கேட்கல. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், ஏற்கனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். லோத்துட்ட பாருங்க, ஆதியாகமம் 13 லோத்துட்ட நான் சொன்னேன் ஏற்கனவே, பாகம் பிரிக்கிறான். நீ எங்க போறியோ போ, அப்புறம் நான் போய்க்கிறேன். அவன் செழிப்பை தேடி போகிறான். இவன் ஆமென் வறண்ட நிலத்தை வைத்துக் கொள்ளுகிறான். அதுக்கு பேர் தான் ஃபெய்த். நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன், வறண்ட பூமியிலும் என்னை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. பையனை தூக்கிட்டு போய் பலியிடுறான் பாருங்க. அந்த போகிற அந்த அந்த அர்ப்பணிப்பு தான் ஃபெய்த். தேவன் எனக்கு சொன்னதை செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்தின் 3 அடையாளங்களை சொல்லிடுறேன். 1, விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஆவிக்குரிய விஷயத்தில் கவனமாக இருப்பாங்க. ஆபிரகாம் ஆவிக்குரியவைகளில் எப்போதும் கவனமாக இருக்கிறவன். கர்த்தர் சத்தம் கேட்பதில், பலிபீடம் கட்டுவதில், பலியிடுவதில், கர்த்தரை ஆராதிப்பதில், கர்த்தருக்கு கொடுப்பதில், ஆமென், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவதில். சோதோமுக்காக நின்று ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஆண்டவரே சோதோமை மன்னிக்க மாட்டீரா? இது என்னன்னா அவனுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. 2, விசுவாசமாய் இருக்கிறவர்கள், தேவனை விசுவாசிப்பவர்களின் 2வது அடையாளம் குணாதிசயங்களில் கவனமாக இருப்பார்கள். மன்னிப்பதில், ஒப்புரவாவதில், தன்னை விட்டு தூரத்துக்கு போயிட்ட லோத்துவை கூட தூக்கி எடுக்க போறான் பாருங்க. என்ன ஆனாலும் என் சகோதரன் இல்லையா, அந்த குணம். ஏன்னா அவன் விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கிறது. நம்பர் 3, 3வது விசுவாசிப்பவனின் 3வது அடையாளம் அறிக்கை செய்வதில் கவனம். வார்த்தையில கவனம். எழுதிக் கொள்ளுங்கள். எதில் கவனம்? ஆமென். 3 காரியம் சொன்னேன். ஆவிக்குரியதில் அவன் கவனமா இருப்பான். 2, குணத்தில் கவனம் இருப்பான். 3, வார்த்தையை அறிக்கை செய்வதில் எப்படி தான் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடைசி அங்கே தான் முடிக்க போகிறேன். என் விசுவாசத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, என் விசுவாசத்தை நான் எப்படி ஆசீர்வாதமாக்கி கொள்வதுன்னா வார்த்தையை கவனமாக பேசுங்க, அளந்து பேசுங்கன்றேன். புரிஞ்சுதுங்களா? உருப்படாதுன்னா அது உருப்படாது. தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி சொல்லுங்கள். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்களேன். நான் எந்த வேலை செய்தாலும் இதில் உயர்வாகத்தான் இருப்பேன். நெகட்டிவான ஒரு செய்தி உங்கள் காதுக்கு வருது, நீங்கள் சொல்லுங்க, அந்த செய்தி என்னை ஒன்றும் செய்யாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வியாதி என்னை ஒன்றும் செய்யாது, ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த மென்டாலிட்டிக்குள்ள வாங்க. அதுதான் ஃபெய்த். நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன் நம்புங்க, நீங்க தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் எதை மட்டுமே சார்ந்தது? ஆமா, அதை காட்டணும். விசுவாசம் இருக்கிறதா? முதல்ல விசுவாசத்தை உருவாக்குவோம். விசுவாசம் என்பது ஆமென் கேள்வியினால் வருவது. இப்போ நான் உங்களுக்கு பேசும்போதே விசுவாசம் தான் கடத்தப்படுகிறது. உங்களுக்குள்ள என்ன வருது? ஒரு விதையாவது வந்திருக்கும். இப்போ உண்மை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதுன்னு இதை வளர்த்து எடுக்கணும்.
வெளியே போனோடனே அதுக்கு எதிராக ஒரு பிசாசு ஒரு டேர்னிங் பாயிண்டை வைப்பான் வசனத்துக்கு எதிராக. அதுக்கு விட்டு கொடுக்காம அந்த விசுவாசத்தை வளர்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக்க அழைத்திருக்கிறார். என் தரித்திரங்கள் சிலுவையிலே முடிந்து போயிற்று. ஆமேன் சொல்லுங்களேன். எதிர்ப்பாக ஆமேன் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாக பிசாசின் கிரியைகள் எழும்பினாலும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், நான் விசுவாசிக்கிறேன், தேவனால் நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டேன். விசுவாசத்தோட எல்லா வேலையும் மகிழ்ச்சியோடு செய்யுங்க. குணத்தில் காட்டுங்க, பேச்சில் காட்டுங்க, ஜெபத்தில் காட்டுங்க உங்கள் ஃபெய்த்தை. நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏற்கனவே சொந்தமாகிவிட்டது. அல்லேலூயா. யூ ஆர் பிளஸட். ஏற்கனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இனிமேல் தேவன் தர்றதுக்கு ஒன்றுமே இல்லை, கர்த்தர் நிறைய தந்துட்டாரு. ஆமாம், நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? இது ஒரு நாளில் நடந்துடாது. இன்றைக்கி விசுவாசிச்சோடனே நாளைக்கே இல்லை. விசுவாசிக்கணும். விசுவாசம் என்பது என்னென்னா, அது அசையவே அசையாது. யாராவது வந்து வித்தியாசமாய் பேசினாலும் விசுவாசம் என்ன செய்யாது? அசையாது. அல்லேலூயா. அப்படி நீங்கள் தொடர்ந்து விசுவாசியுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். இந்த 3ஆம் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமும் செழிப்பும் நன்மையும் கிருபையும் பெறுகிற மாதமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஃபெய்த்தை மாத்திரம் இன்றைக்கி வளர்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரை, நான் விசுவாசிக்கிறேன், ஏற்கனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன். என் கையிடும் கிரியைகளாக நீர் ஆசீர்வதித்து விட்டீர் ஆண்டவரே. நான் பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம். நான் கையிடு செய்கிற எல்லா வேலையிலும் நான் எப்படித்தான் இருப்பேன்? ஆசீர்வாதமாய்த்தான் இருப்பேன். நான் கடன் வாங்குறவன் அல்ல, நான் கடன் கொடுக்கிறவன். எனக்கு வானம் எப்போதும் திறந்தே தான் இருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதையே விசுவாசியுங்கள், அதையே சிந்தியுங்கள், அதையே பேசுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், 3 நாள் மட்டும் செஞ்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திரும்ப என்னை சந்திக்கிற போது ஏதோ ஒரு மாற்றத்தோடு நான் உங்களை சந்திப்பேன். ஹல்லேலூயா. அப்படி 7 மினிட் போமா. இப்போ நாம் ஜெபிக்கிறத விட கர்த்தருக்கு நன்றி சொல்ல போவோம்.